லேவியராகமம் 5வது அதிகாரம். சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான். மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்கிறதுக்காவது நன்மை செய்கிறதுக்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான். இப்படிப்பட்டவர்கள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவனாகும் போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அவைகளை ஆசாரியரிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தின் இடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக. இது பாவ நிவாரண பலி. மற்றதை நியமத்தின்படியே அவன் தகன பலியாக செலுத்த கடவன். இவ்விதமாய் அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவ நிவாரண பலியாக இருப்பதனால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதை ஆசாரியன் ஞாபகக்குறியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கிடும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது பாவ நிவாரண பலி. இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மீதியானது போஜன பலியைப் போல ஆசாரியனை சேரும் என்றார் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வீர உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் லேவியருடைய சுவிசேஷத்தில இருந்து, அதாவது லேவியர்களூடாக நற்செய்தி எப்படி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறது அடிப்படையாக கொண்டு நாங்கள் கிறிஸ்துவே அந்த பலி, அந்த பலிகளின் பொருள் கிறிஸ்துவே என்கிறதை நாங்கள் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய ராப்போசனத்திலும் அப்படி நாங்கள் முதல் 4 அதிகாரத்திலும் நாங்கள் பலிகளை குறித்து பார்த்து வந்திருக்கிறோம். 4வது அதிகாரத்தில் நாங்கள்
பாவப்பலி என்று சொல்லி அதுவிலே நாங்கள் குறிப்பாக கர்த்தருடைய கட்டளை தடுத்திருக்கிறவற்றை மீறி அறியாமையினால் செய்திருந்தால் அது பின்னர் அறிய வரும்போது அந்த பாவங்களுக்கான பலி செலுத்துதல் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்தவர்களுக்கு அவர் கிறிஸ்துவை அதனூடாக அவர்களுக்கு காண்பித்திருந்தார். அயல 4வது அதிகாரம் அது கட்டளைகளால் தடுக்கப்பட்டவற்றை மீறி செய்தவற்றுக்கு பரிகாரம் தேடுகிற பலி. நாங்கள் அதை சொன்னாங்க sin of commission. அதாவது நாங்கள் செய்யக்கூடாதது செய்வோம். தேவன் தடுத்திருந்தவர் அதை நாமல் செய்துட்டோம். அதாவது மீறக்கூடாது சொன்னவர் செய்ய வேண்டாம் என்றவர் நாங்கள் செய்துட்டோம். அதுதான் நாங்கள் பொதுவாக sin of commission என்று நாங்கள் சொல்றோம். அதாவது தேவன் தடுத்திருக்கிறவற்றை நாங்கள் செய்தோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் மெட்ட பக்கம் அடுத்தது காட்டப்பட தொடங்குது. sin of omission, அதாவது தேவன் செய்ய வேணும் என்று சொன்னதை செய்யாம விட்டதால நாம குற்றவாளிகளாயிட்டோம். இப்ப அதுக்கு பாவ நிவாரணம் செலுத்துறதை பற்றி எங்களுக்கு 5ஆம் அதிகாரம் கதைக்க தொடங்கு. அதனால நாங்கள் 4வது அதிகாரம் அறியாமையின் பாவத்துக்கான பலி என்றால் இது கவனஈனத்துக்கான பாவத்துக்கான பலி, கவனஈன பாவங்களுக்கான பலி. 5வது அதிகாரம் sin of neglect or negligence, sins of negligence ஆங்கிலத்தில் அலட்சியம் அல்லது கவனஈனம், careless, sin of careless, sins of negligence, கவனஈனம் அலட்சியம் என்கின்ற அந்த விடயங்களுக்கு பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்துறதை பற்றி தான் ஆண்டவர் எங்களுக்கு இதுல கதைக்கிறார். அதுல குறிப்பான கேஸ் எங்களுக்கு சொல்லப்படுது, குறிப்பான சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதாரணங்களாக அவர் காண்பிக்க தொடங்குறார். அதுல 1வது வசனம் சாட்சியாகிய ஒருவன். சோ இப்ப அது ஒரு கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னால நீதி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆகையால அந்த நீதி விசாரணையின் போது அங்க ஜட்ஜ் சொல்லுற, சரி நீர் சொல்லும், உமக்கு இந்த நபரை பற்றி அல்லது இந்த சம்பவத்தை நீர் கண்டதை பற்றி ஒன்றும் மறைக்காமல் எல்லாவற்றையும் எல்லாமே சொல்லும் என்று அங்க கேட்கப்படும். இப்படிதான் கோர்ட்ஸ்ல எதிர்ப்பாங்க. கோர்ட்ஸ்ல வேலை தெளிவா சொல்லுவாங்க, tell all you know, tell the whole truth, முழு உண்மையும் சொல்லும் என்று சொல்லி கேட்பாங்க. நாம அங்க நின்ற பதட்டத்திலே, அந்த கோர்ட்ஸ்ல நின்ற பதட்டத்திலே ஐயோ முழுக்க சொல்லணும்ன்றதுல சில வேளையில நாம ஏதோ ஒன்ற கவனஈனமா சொல்லாம விட்டுட்டோம். அதனால இது வேணுமென்று மறைக்கே இல்லை, கேர்லெஸ், நெக்லிஜென்ஸ், கவனஈனம். அப்ப தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாதிருந்து பாவம் செய்தார். அப்ப எங்களுக்கு தெரியும், சில வேளையில நம்மளை சாட்சியா கூப்பிட்டு கேட்கல அல்லது நாமெல்லாம்
குற்றவாளிகள் சொல்லி எங்களை கூப்பிட்டு கேட்கல. நாமல் சில வாய் திறக்காம நாமல் இருக்கலாம். இனி இவனுக்கு சொல்லி என்ன பிரயோசனம்? நாமல் குற்றவாளி முத்திர ஊத்திட்டாங்க, நாமல் சுற்றவாளி சொல்லி விளங்காது. விளங்க என்ன சத்தம் போடாம இருப்போம் என்று ஜட்ஜ் சொன்னாலும் நாங்கள் சில வேளையில சத்தம் போடாம இருக்கலாம், அமைதியா இருக்கலாம். அமைதியா இருக்கிறது அது நம்மட உரிமை. ஜட்ஜ் கேட்டா அது சொன்னாலும் நமக்கு நீதி கிடைக்காது என்ற ஒரு சூழ்நிலையில நாங்கள் அமைதியா இருக்கலாம். கெடுநோக்கம் ஒன்றும் இல்லை, ஜட்ஜிலையுமே நம்பிக்கை இல்லை. நம்முடைய இயேசுநாதர் அப்படி இருந்தவர். நம்முடைய இயேசுநாதர் ஜட்ஜுக்கு முன்னாலேயும் அவர் அவங்க கேட்டவர்களுக்கு சத்தம் போடாம நின்றவர். அதை பார்த்தே கேட்டாங்க, நீ ஒன்றும் சொல்ல மாட்டியோ விளங்கு. அயால வேதத்துல எங்களுக்கு நம்மளுடைய ஆண்டவரே அப்படி ஏடா இனி இவங்களை சொல்லி என்ன பிரயோசனம்டாப்பா? நம்மள சாப்பிடத்தான் போறாங்க, இப்போ என்ன சத்தம் போடாம சொல்றதெல்லாம் சொல்லியா சேக்கனவே அயால அவருடைய he remains silence, அவர் அமைதியா இருக்க தெரிவு செய்தார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஒரு ஆணை இடப்படுகிறது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உமக்கு நாங்கள் ஆணையிடுகிறோம், இந்த சம்பவம் தொடர்பாக உள்ளத முழு உண்மையை நீர் சொல்ல வேணும், இல்லாட்டி அதுக்குரிய சாபம் உமக்கு மேல வரும். அப்படி யாராவது கேட்ட நாம முதலே வாய் திறப்போம், நாங்களும் வாய் திறப்போம். ஏனென்றா ஒரு பாவம் செய்யாத தேவகுமாரனே அவற்றை அப்பா சபிக்க போறார் என்று இந்த இருந்த பெரிய நிபுணர்கள் சாபம் போடுறேன் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு மேல. இதெல்லாம் நமக்கு சுவிசேஷ புத்தகங்கள்ல தெளிவா சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா, அதை தேவன் பேரில் எங்களுக்கு சொல்லும்படி உனக்கு ஆணையிடுகிறோம். சனகரின் சங்கத்தை சேர்ந்த பிரதான ஆச்சாரிய அப்பதான் இயேசு கிறிஸ்து வாய் திறந்த, நீர் சொன்னபடிதான் இது முதல் மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயம் தீர்க்கிறவராக என்ன மிருகங்களோட வாரத பாப்பியல். அது நாம போன முறை படிச்ச அந்த வெளிப்படுத்தல் புத்தகம், அந்த வாக்கியம் அதுல அந்த உயிரோடு மரித்தோர் என்ற சொல்ல அதுல இல்லை. ஆனா இது முதல் பிதாவின் வலது பார்சத்தில் நான் இருக்கிறதே மிருகங்களோடு வருகிறதை நீங்கள் பார்க்க. அதாவது உண்மையிலே என்ன மிருகங்களோட வாரன்னு என்ன அர்த்தம்? ஹீஸ் கோயிங் டு ஜட்ஜ், அவர் நியாயம் தீர்க்க போற. அதனால உயிரோடு இருக்கிறவனுக்கு மரித்தவருக்கு நான் தான் நீதிபதி. இப்ப என்ன கேட்கிறீர்கள் நீங்கள்? நீதிபதி என்று எவ்வளவோ சொல்லினான், எத்தனை வருஷமா சொன்னான், கடைசியா சத்தம் போடாமல் இருக்கிறேன். ஏனண்டா உங்களுக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை இனிமேல். ஆனா எங்க அப்பாட வேற சொல்லிய கேட்டுட்டா இல்லோ, அதனால நான் சொல்லியே ஆகணும், நீர் சொன்னபடிதான் நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான். இதுக்கு அப்புறம் வேற என்ன சாட்சி கிடக்கிறது? அவனே சொல்லி இதைத்தான் முதலே சொன்ன, நீங்கள் இப்படிதான் முடிவு பண்ண போறீங்க. அதனால நாங்க சொல்லலாம் டு ரிமைன் சைலன்ஸ், வாய் திறக்காம இருக்கிறதுக்கு நமக்கு கிறிஸ்து காட்டி இருக்கிறார். அப்படி இருக்கலாம். நீதிபதிகள் கேட்டார், ஆனா சூழ்நிலை கான்டெக்ஸ்ட் வெல் கிளியர். நீதி செலுத்தப்படாது அங்க கடைசி வரைக்கும். இனிமேல் அதுல இருக்கிறவனே ஒரு அநீதியாயக்காரன் தான். அவன் ஒரு காலம் இதை கேட்டு போட்டு நமக்கு நீதியா தீர்வு செய்ய மாட்டான் என்றவனுக்கு பிறகு ஒரு நீதிக்காத. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் we have the right to remain silent. அது ஒரு மனித உரிமையாகவும் அவர்கள் கொண்டு வந்து இருக்குது. சிலவர்கள் வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கச்சட்ட பேரை சொன்னா அதுக்கப்புறம் வாய் திறந்தே ஆகும். அதான அந்த பாய். ஏண்டா வானத்தையும் பூமியும் படிச்ச கடவுளோட பேரால ஆன இடப்பு கெட்ட சொல்லிடுவோம் அப்படின்னா சொல்லியாகணும். ஏண்டா கெட்ட நாமத்தை வீணா வழங்கக்கூடாது, பிரயோகிக்க கூடாது. இனிமேல் இதுல அந்த உண்மை தெரிஞ்சு ஆகணும் என்ற கடைசி கட்டம் அவரை நோக்கி அப்பீல் எழும்புது. அப்ப நான் தான் சத்தியம், அப்ப சத்தியத்தை சொல்லு. இனிமேல் என்னையே கூப்பிட்டுட்டாங்க சத்தியத்துக்கு சாட்சியா, அப்ப சொல்லு. அயலன் உயிரோடு இங்க நடமாடிக்கொண்டிருந்த சத்தியம் வாய் இருந்துச்சு, நான் தான் அந்த தேவகுமார்.
அதில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்களும் வாய் திறக்க வேணும். ஒரு வீட்டில் ஜட்மெண்ட் நடக்கையில் அப்பா அம்மா சொன்னா வாய் திறந்து ஆகணும். யாராவது நாங்கள் ரிமைன் டு பி சைலண்ட் யாராவது சொன்னா சொக்க வெடிக்கிறோம் வீட்டில். எல்லாம் சின்ன கவனமா இருக்கணும். இதுகள் எல்லாம் அப்ளிகேஷன் கோர்ட்ஸ், அப்ளிகேஷன் ஜட்மெண்ட், இறுதி சாவு தீர்ப்பு பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம். நீ செய்த குழப்படிய பற்றி இல்லை. அதெல்லாம் பிள்ளைகள் இதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி தங்களுக்கு தான் இது பொருத்தம் என்று தொப்பிய போட்டுவிடக்கூடாது. அல்லது விசுவாசிகள் ஆசிரியன் கேட்டா வாய் திறக்காம நிக்க இயலாது. இதெல்லாம் சாகடிக்கிற கடைசி தீர்ப்புகளில் இங்க நடக்கிறது. அயல உள்ளதும் இல்லது இல்லைன்னு சொல்ல வேண்டிய பிறகு கர்த்தரின் நாமத்தால் கேட்கிறேன் சொல்லும் என்று சொல்ற அளவுக்கு போக வைக்க கூடாது. அது சாபம் கொண்டு வரப்படுற அந்த மெதட். அதுக்கு பிறகு சாபம் தான். அதனால ஏன் அந்த அளவுக்கு கொண்டு போகணும், நிலைமையை ஏன் அந்த அளவுக்கு சூடாக்கும் நாங்கள் அந்த. ஆனா இந்த இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் அந்த கான்டெக்ட்ல கர்த்தருடைய நாமத்தை இட்டு ஆணையிடுகிறோம். சொல்லு நீ இத உள்ளத அப்படியே சொல்ல எங்களுக்கு இப்படி கேட்டா பிறகு அந்த கேட்க அது அந்த சாபம் வரும். நீ இதை உண்மையை மறைச்சி ஏண்டா. அதான் என்னுடைய பாயிண்ட். தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் ஏண்டா இப்படி சொன்ன அப்புறம் யாராவது சொல்லாம இருப்பாங்களா? சொல்லத்தான் போறாங்க என்ற இயேசுநாதரே சொன்ன. ஆனா இங்க அப்ப என்ன தெரிவியாம போச்சுது? அந்த நின்ற டென்ஷன்ல சிலதுகள் ஸ்கிப் பண்ணி போச்சு விஷயம். அதுக்குள்ள அயத்து போகுது. என்ன சீரியஸா சில கோர்ஸ்ல அது ஏறினாத்தான் தெரியும் அந்த நடுக்கங்கள். அங்க நீங்க என்னடா அது வாழ்வா சாவா குற்றவாளியோ சுற்றவாளியோ பக்கா பெரும் ஒரு சீரியஸான இடங்கள் அதுகள். அயால அந்த பிராகாரங்களுக்கு ஒரு கையாவது ஏறி போய் பார்க்க நின்று கிண்டு அந்த இடங்கள் அது நல்லது. ரெண்டாவது கர்த்தருடைய பிராகாரங்கள் எவ்வளவு சீரியஸ் என்று விடாங்க ஒரு அளவுக்கு. அதை விட பெரிய சீரியஸான விஷயம் தான். சோ அப்படி அவன் சொல்லலையோ கவலையினமா விட்டுட்டானோ அவன் அக்கிரமத்தை சுமப்பான். சொல்ல வேண்டியது சொல்ல இல்லாம போனாலும் பாவம் தான். இரண்டாவது கேஸ் ஆண்டறிஞ்ச காட்டுற இரண்டாவது ஒரு சினாரியோ, ஒரு காட்சி. அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, இவ்வித அசுத்தமான ஜாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அதாவது அறியாமல் வந்துட்டு, அதாவது அது கவன ஈனமா தொட்டால், கவனிக்கலன்னா அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். எங்களுக்கு தெரியும் இந்த அசுத்தமான சுத்தமான மிருகங்கள் என்ற விடயம் அது உலகம் தொடங்கினதில் இருந்து இருக்கை இல்லை. அது சாப்பாட்டோட ஒரு நாளும் தொடர்படுத்தப்படையில உலகம் தொடங்குவதில் இருந்து. எப்ப சுத்தம் அசுத்தமானது கதைக்கப்படுற முதலாவது சந்தர்ப்பம் எது? அது நோவா பலியிடைக்கல. ஆகையால வெள்ளப்பெருக்குக்கு பிறகுதான் அந்த சுத்தமான அசுத்தமான விலங்குகள் பறவைகள் என்று சொல்லி ஆண்டர் கதைக்க தொடங்க. ஈவன் அந்த வெள்ளப்பெருக்கு வரப்போது அதுக்கு முன்னுக்கான சொன்ன நீ சுத்தமானதுல 7 ஜோடும் சுத்தம் இல்லாததுல 2 ஜோடும் எடுத்து கொண்டு போ. சுத்தமான பறவைகள்ல இப்படி, சுத்தம் இல்லாததுகள்ல இப்படி. அயல அப்பவே அப்படின்னா அதனுடைய அதுக்கு முன்னுக்கே சுத்தமான சுத்தம் இல்லை என்று இருந்திருக்கிறது. ஏன் அதை என்று சொன்னா பிறகு இறங்கினாப்புறம் தெரியும் அது பலி செலுத்துறதோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால நோவா சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமான பறவைகளிலும் இருந்து கர்த்தருக்கு பலி செலுத்தார். அப்ப பலி செலுத்தலுக்கும் சுத்தமான மிருகங்கள் என்று ஆண்டவர் சில மிருகங்களை தனக்கென்று பிரிச்சு அவர் காட்டியிருக்கிறார். அப்படி என்ன எங்களுக்கு தெரியுது? ஆதாமனுடைய பாவத்துக்கு பிறகு அது தொடக்கப்பட்டிருக்குது. கெட்ட மக்கள் அது நல்லா அறிஞ்சிருக்கிறான். எந்த மிருகம் தான் மிருகங்கள் எல்லாம் பலி கொடுக்கப்பட இயலாது, பறவைகள் எல்லாம் பலி கொடுக்கப்பட இயலாது. கெட்ட தனக்கென்று சொன்ன மிருகங்கள் பறவைகள் மட்டும்தான், ஆகல அதுகள் மட்டும்தான் சுத்தம். ஆனா அது வரைக்கும் சாப்பாடுக்கு அது சம்பந்தம் இல்லை. அதனால ஆதாம் பாவத்தில இருந்து நோவோட காலம் வரைக்கும்
ஒரு தரம் மிருகங்கள் பறவைகள் சாப்பிட இல்லை. ஏண்டா எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் மிருகங்கள் பறவைகள் சாப்பிடுறதுக்கு அவர் படைக்க இல்லை. அவர் அதுகளை பயன்படுத்தி இந்த பூமியை ஆள்றதுக்கு தான் ஆண்டவர் மிருகங்கள் பறவைகளை படைச்சவர். மனிதனுக்கும் மிருகங்கள் பறவைகளுக்கும் ஆண்டவர் சாப்பாட்டுக்கு அவர் பசும் புல் பூண்டுகள் தாவரங்களை தான் படைச்சார். அதுல வெள்ளப்பெருக்கு வரைக்கும் கடவுளுடைய மக்கள் ஒரு தரம் இந்த இறைச்சியை அதாவது நெபேஷாயா செத்தம் உயிர் கொண்டிருக்கிற எதுவும் அவர்கள் சாப்பிட்டதில்லை. ஆனா அப்படி என்ன நாம சொல்ல உலகம் படைச்சது 1650 வருஷம். 1650 வருஷமா ஒரு தரம் கடவுள் இறைச்சி சாப்பிடையோ மீன் சாப்பிடையோ அவர் சொல்லவே இல்லை, படைக்க இல்லை. மீன் ஒன்றும் சாப்பிடறதுக்கு அவர் படைச்சது இல்லை. ஆனா 1650 வருஷத்துக்கு பிறகு உலகம் படைச்சதுல இருந்து வெள்ளப்பெருக்கால ரொடினியா அது பேஞ்சியாவா மாறி பிறகு இப்ப இருக்கிற பூமியாக அது வர தொடங்கிக்கல அவர் நோவாவுக்கு சொன்னார். நோவாம் அந்த மக்களுக்கும் பார்த்து, எப்படி நான் தாவரங்களை பசும் பூண்டுகளை உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தந்தது போல நான் மிருகங்களையும் பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் உங்களுக்கு நான் சாப்பாட்டுக்கு தான். அதுல சொல்லுமே 1650 வருஷத்துக்கு பிறகுதான் சாப்பாட்டுக்கு ஆண்டவர் நெபேஷாயாக்களை கொடுத்தார். அதுக்கு பிறகு சாப்பிட தொடங்கிச்சு. அப்ப கூட சுத்தமான மிருகங்கள் என்ன அசுத்தமான மிருகங்கள் எது சாப்பிடக்கூடாது கதையே இல்லை. எதுவும் சாப்பிடலாம். மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் எதையும் சாப்பிடலாம். மனுஷன் ஒன்று எல்லாம் சாப்பிடலாம், எதுவும் சாப்பிடலாம் படைச்சது. ஆயால தேவன் அதை கொடுத்ததுக்கு பெரும் ஞானம் அதுக்கு பின்னுக்கு இருக்குது. நமக்கு விளங்குற ஒரு ஞானத்தினுடைய ஒரு விடயம், அவர் படைச்ச பூமி அதனுடைய கால வெப்ப சீதோஷண நிலையெல்லாம் மாறி போச்சுது. அவர் படைச்ச அந்த ஒரு துண்டு நிலமும் சுத்தவர இருந்த முழு சமுத்திரத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் மாறி போச்சுது. மலைகள் குன்றுகள் மேல் இருந்ததனுடைய அளவுகள் இப்ப பூமி தட்டுகள் எல்லாம் உசத்தி தாழ்த்தி எல்லாம் வேறுபட்ட நிலப்பாட்டுகள் எல்லாம் வந்து போச்சுது. அதனால இந்த ஒரு புதிய ஒரு வெப்பதட்ப சீதோஷண நிலைமைகளில் அவர் படைச்ச மர தாவர விளைபொருட்கள் மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு நீ பத்தாது. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு நான் தாவர விளைபொருட்களை உணவாக தந்தது போல இதுவே உணவாத்தான். ஏன் நான் அதை உணவா தந்தனோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு வைகும் உங்களுக்கு. ஆகையால நாங்க சொல்றோம், இனிமேல் வெள்ளப்பெருக்கு பிறகு மனுஷன் தாவரத்தை மட்டும் சாப்பிட்டு இந்த பூமியில இப்படி சிதஞ்சு போன பூமியில உயிர் வாழ இயலாது. அதனால டைனோசர்ல இருந்து எந்த மிருகமும் நீ சாப்பிடலாம். பெரிய லிவியாதான்ல இருந்து பெரிய திமிங்கலத்தில இருந்து அல்லது சின்ன ரால்ல கூனி ரால்ல இருந்து எதுவும் நீ சாப்பிட, கூனி ரால் எதுவும் நீ சாப்பிடலாம். அப்ப 1650ஆம் ஆண்டுக்குள்ள இருந்து 1650ஆம் ஆண்டுல இருந்து ஏறக்குறைய அந்த 2500ஆம் ஆண்டு வரைக்கும் 2500ஆம் ஆண்டு வரை அதுல இருந்து ஒரு சொல்லுவோமே ஒரு இன்னும் ஒரு 1000 வருஷம் தாண்டி 1650 சக 850 ஆமா 850 இல்ல 2500 ஏண்டா மோசே 2500 மோசேயினுடைய காலம் வரும் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த மிருகத்தையும் எந்த பறவையையும் எந்த ஊர்வனவற்றையும் மனுஷர்கள் சாப்பிட்டுக்கிறார்.
சுத்தம் அசுத்தம் எதுல மட்டும் இருந்தது? கர்த்தருக்கு பலி செலுத்துறதுல மட்டும்தான், சாப்பாட்டுல இருக்க இல்ல. ஆனா எபிரேய இனத்துக்கு மட்டும் குறிப்பா அந்த உடன்படிக்கைகள்ல ஆண்டவர் இந்த நான் நோவாவுக்கு கொடுத்த அந்த ஆணை முழு மனுஷ ஜாதிக்கும் பொருந்தும், ஆனா நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். எப்படி ஏதேன் தோட்டத்துல படைச்சதெல்லாம் நல்லது, ஆனா நன்மதியமத்தக்க அறியத்தக்க மிருகத்தை தாவரத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். அதே போல இப்ப நான் சொல்றேன், நீங்கள் சாப்பாட்டு விஷயத்துல எனக்கு கீழ்ப்படுவீங்களோ இல்லையோ, என்ற சாப்பாடு தான் முதலாவது பாவத்துக்கான பிரச்சனையை கொண்டு வந்த டெஸ்ட். இப்ப அடுத்த ஒரு சனத்தை நான் தெரிவு செய்து இப்ப உங்களை எயித்துல கொண்டு வந்துடுறேன், திருப்பி முறை சாப்பாட்டு டெஸ்ட் வைப்போம், சாப்பாட்டு டெஸ்ட பார்ப்போம். இதுவும் ஒரு 1500 வருஷம் போகும் சாப்பாடு டெஸ்ட், கிறிஸ்து வரும் வரைக்கும் பாப்போம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள். இப்ப அங்க ஒரு மரம் இங்க நான் படைச்சு விட்ட மரங்கள்ல இல்ல, நான் படைச்சு விட்ட நெபேஸ் சாயாக்கள்லையும் மற்றதுகள் பாப்போம். அங்க உண்டு இங்க கணக்க. அதனால நீங்கள் சாப்பிடத்தக்க 4 கால் விலங்குகள் ஆவன, நீங்கள் சாப்பிடக்கூடாத 4 கால் விலங்குகள் ஆவன, நீங்கள் சாப்பிடக்கூடிய பறவைகள், நீங்கள் சாப்பிடக்கூடாத பறவைகள், நீங்கள் சாப்பிடக்கூடிய ஊர்வன, நீங்கள் சாப்பிடக்கூடாத ஊர்வன, நீங்கள் சாப்பிடக்கூடிய கடல் உணவு, நீங்கள் சாப்பிடக்கூடாத கடல் உணவு. ஆக இப்ப இந்த கட்டளை ஸ்பெஷலா யாரு கொடுக்கப்பட்டது? எபிரேயருக்கு. எபிரேய இனத்துக்கு மட்டும்தான், மற்ற எந்த ஒரு இனமும் இதால கட்டுப்படுத்தப்பட இல்லை. என்ன அவர்கள் எல்லாருமே எந்த கட்டளைக்கு உட்பட்டு இருக்கிறீங்க? நோவாவின் கட்டளை ஆணைக்களை இருக்கிறான். அதெல்லாம் அவங்க எதுவும் சாப்பிடல. இது கடவுளுடைய மக்களை தெரிஞ்சு கொள்ளப்பட்ட டெஸ்ட், அதுவும் தற்காலிகம், குறிப்பிட்ட காலம். நன்மதி அறியத்தக்க மரத்துக்களை ஏதோ விஷம் இருந்தபடியா சாப்பிட வேண்டாம் என்ற ஆண்டவர் சொல்லல. அதே மாதிரி ரால்லையும் கணவாயிலையும் ஆமையிலையும் பன்றியிலையும் ஒட்டகத்திலையும் விஷம் இருந்தபடியா சாப்பிட வேண்டாம் என்ற ஆண்டவர் சொல்லல. அது நான் சொல்றேன், இதுகள் சாப்பிட வேண்டாம், அவ்வளவுதான். மற்றபடி அதுல ஏற்பட ஒரு விஷயம் இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் கவனமா இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். அதனால மனித உடல் ஆரோக்கியத்துக்காக கடவுள் அதுகளை விலக்கி வச்சாருன்னு பைபிள் ஒரு இடத்துலையும் சொல்ல இல்லை. அது ஏதோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துக்களால எங்களை பத்தி கதைக்கிறதுக்காக ஏதோ கடவுள் அப்படியும் ஒன்றும் இல்லை. வேற வேற எந்த ஒரு கதையும் இல்லை. நான் சொல்றேன் சாப்பிடாது, அவ்வளவுதான். நான் சொல்றேன் சாப்பிட வேண்டாம், நான் கெட்ட, நான் சொல்றேன் சாப்பிட வேண்டாம். இதுக்கு அவர் ஏற்கனவே நைல் நதி மீன் சாப்பிட்டு 400 வருஷமா வளர்ந்த சேனத்தில், நைல் நதியில அந்த கணவாய்களும் ராலுகளும் அதுவும் இதுவும் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த சேனம், அப்புறம் அவன் ஒட்டக ரஜி அந்த ரஜி எல்லாம் சாப்பிட்ட சேனத்துக்கு காட்டாபுளே நம்மோட வாய் ருசி எல்லாம் இனி போகுது. ஆயால 40 வருஷம் பழக்கினர் மன்னா மட்டும்தான். அப்பப்ப வேணும்னா இது ஆட்டை கிட்ட கடியுங்கோ மாட்டை, அங்க சாப்பிட்ட ஒட்டகம் ரால் குழம்பு அதெல்லாம் மறந்து போயிடு. உங்களோட டோட்டல் டேஸ்ட் எனக்காக மாறும். சாப்பிட்டு பாரு. இது ஆண்டவர் இதெல்லாம் நாங்கள் சொல்றோம் பாசிட்டிவிஸ்டிக் லாஸ். அவர் வேணுமென்று கட்டளையிட்ட சட்டங்கள். நான் உனக்கு ஆண்டவன் தான் கீழ்ப்படி. உந்த விருப்பங்கள் இல்ல, எந்த விருப்பம் என்ன நான் என்ன நேசிக்கிறியோ அப்ப நான் சொன்ன விருப்பப்படி செய். எனக்கு விருப்பம் இல்லை, நீ கனவா சாப்பிடுற சாப்பிடாது. என்ன அதோட அந்த டேஸ்ட் என்ன ஆண்டரே, அந்த ஃப்ரை உண்டு, ஐயோ அதுல இல்ல அத மைக்கணவாயோட அடிச்சா ஆண்டரு என்ன நெஞ்ச வாங்க அந்த ராலும் வேண்டாம், ராலும் வேண்டாமா
ஐயோ அதோட டேஸ்ட் என்ன என்ன. அப்புறம் ஆள் இல்லாடி பரலோ நான் வேற 2-3 சொன்னான் கடவுளே அப்படி போச்சு. ஏன்னா அந்த டேஸ்ட் என்ன ரால் ரால் நண்டு நண்டு இல்ல நண்டு சாப்பிடலாம். கால் இருக்குது ஆனா கால் மாதிரி தான் இருக்குது. ஆனா அது நிலத்திலான உந்து உந்து சென்று அதுல பேரோ கடிச்சு தின்னு அதெல்லாம் அது ஒன்றும் சாப்பிட இயலாது. நண்டு ரால் கனவா ஆமை மீனில சிலதுகள் நம்மட நம்மட என்ன வாட் வி கால் எண்ணத்துல அவியல் வைப்போம் சீச்சி செதில் இல்ல கிளருக்கு கிளறு சாப்பிட இயலாது. மாம்பழ சுங்கான் முடிஞ்சு போச்சு. சுங்கன் மீன்கள் அந்த மீன்கள் ஒன்றுமில்லை செதில் இருக்கிறது மட்டும்தான். இது சுங்கன் சாப்பிட இயலாது. சுறா சுறாவுக்கு மருந்தோ இல்ல சாப்பிட. ஐயோ விளக்க போற பால் சுறாட டேஸ்ட் அதுல ஒரு கறி வச்சா இதெல்லாம் நெச்சு நெச்சு தான் கொமட்டிக்காயும் இதுவும் அதுலயும் இறங்கி கடைசியில செத்து போங்க நீங்க வந்து திருக்க ஒன்றும் இல்ல. திருக்க இருக்க திருக்க வரைய ஒன்றும் இல்ல. அப்புறம் என்னத்துக்கு இந்த பூமியில வாழுவான் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கே வந்திருக்குங்கள அந்த சேனா காடாவளே. சோ ஆண்டவர் அவருடைய டேஸ்ட் பட் எல்லாம் மாத்தின எனக்காக உங்க டேஸ்டே மாறும். மாறமாட்டியோ செத்து போ 40 வருஷத்துல. இதுல அங்க இருந்து சின்னனா வந்து இந்த பிள்ளைகள் இருக்கல்லோ அதுதான் போவேன் அதுல நீங்க பழைய அப்ப அதுக்கு டேஸ்டும் முடி வராது. நான் வச்சுக்கிறேன் ஆனா அதுகளும் ஒழுங்கா இருந்துச்சுதான். அதனால ஆனாலும் அந்த டேஸ்ட மாத்தி எடுத்துட்டார் ஒரு வித கட்டிக்காவன் கடவுளை. அதாவது எப்படி மாத்தி அழிச்சாவது அவர் தண்ட விருப்பத்தை தான் செய்வேன். ஆளை சாக்கொண்டாவது அவற்றை விருப்பத்தை நிறைவேற வைப்பார். அதனால பேசாம சாகாம இருக்குது அவற்றை விருப்பத்தை நிறைவேற்றுவது நமக்கு நமக்கு நன்மை. செத்து நாம போறாலும் என்ன பிரயோசனம் இல்ல. உம்முடைய சித்தம் எந்த விருப்பம் இல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுள் என்னத்துல நீ சாப்பிடுறதுலயும் உட்பட. அதனால இதெல்லாம் ஆனா அவங்க சுத்தி இந்த சனம் அடிக்குது. ஐயோ இங்கேயாவது பக்கத்து நாட்டுல ஒரு அரசனை சந்திக்க போனா அங்க வைக்கிறாங்க இப்படி இப்படி. ஐயோ இல்ல இதுகள் எங்களுடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறா. என்ன அவங்களுடைய ஆண்டவர் இல்ல எங்களுடைய ஆண்டவர் நல்லவர். எங்கட முன்னோர்கள் எல்லாம் முந்தி நல்லா தான் அடிச்சவங்க. இப்ப கொஞ்ச காலமா தான் இப்ப சாப்பிட வேணாம்னு சொல்லி இருக்கிறார். அப்படியா? ஐயோ உண்மையில 1000 வருஷமா நாங்களும் சாப்பிட்டுதான் எங்கட முன்னோர்கள் எல்லாரும் எபிரேயனும் சாப்பிட்டதான். ஆபிரகாம் அடிக்காத நண்டு நாள் கனவாய எல்லாம் தான் அவர் சாப்பிட்டவர். ஆனா நாங்கள்லாம் ஒன்றும் சாப்பிடலாம இப்ப கிடக்குது. அவருக்கு நிலம் கொடுக்கலாம் அதுகளெல்லாம் கொடுத்தவர் எங்களுக்கு நிலம் தந்து போட்டு இதுகளை நிப்பாட்டி போட்டார். ஒண்டா கொடுத்து ஒன்று இல்ல போ வீடு தந்தா இது இல்ல அது தந்தா இது இல்ல எல்லாம் இங்க ஏதோ இழந்து சில விஷயங்கள் பழகத்தான் வேணும் இந்த பூமியில எல்லாம். அதை நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறது அமைய செலவு எல்லாம் ஒண்ட பெறணுமெண்டா கட்டாயம் நீரோட இழக்க வேண்டி இருக்கு. நாம பெறலவும் போகணுமா கடவுள் தன்னையே மனுஷனாக்க வேண்டி கிடக்கு சாகடிக்க வேண்டி கிடக்கு. இழக்காம இந்த பூமியில ஒன்றையும் பெறையிறாங்க. அதுல அது பரலோகத்துக்கு முன்மை பரலோகத்துக்கு முன்மை. அத இந்த பூமிக்குரிய விஷயங்கள் இழக்கிறது நமக்கு அது பெரிய பாரமா தோன்ற வேண்டாம். கத்தர் கேட்டா கொடுத்துருவோம் உசிரேகனா கொடுக்க மாட்டோமோ சாப்பிடாம இப்படித்தான். இதத்தான் அவன் 1390 நாள் வலப்பக்கமா படுத்து கிடந்து அந்த மாட்டுச்சாணியில சமைச்சதை மட்டும் தின் பிறகு இடப்பக்கமா திரும்பி எசேக்கியர் என்ன கடவுளே மனித மலத்துல பிறகு மாட்டுச்சாணம் எஸ் அதே சாப்பாடு ஒரே சாப்பாடு. கடவுள்ட விருப்பத்தை தான் எவனும் நிறைவேற்றி ஆகணும் கடைசியில. களிமண் நாமவாது சொல்ல என்ன எனக்கு பானியா இருக்க விரும்பல என்ன நல்ல ஒரு கூசாவ செய்து வையுங்க என்ன குடிக்கல ஆக்களுக்கு என்னதே ஒரு பற்று வரணும். நான் இன்னும் கூசாவில கக்கூசுல வைக்கிற ஒரு பானியாத்தான் செய்வேன்டா போற என்ன சத்தம் போடாம இருக்க வேண்டிய எங்க எங்க வைக்கணுமோ அவர் அங்க வைக்கிறதுக்கு அதிலையும் அவருக்கு நாம மகிமைப்படட்டும். டொய்லெட்டுக்கு போய் தண்ணி எடுக்க வாளியிலேண்ட நம்மட பாடு எப்படி இருக்கு நிலைமை.
இப்ப இது இப்படி கழுவி எப்படி வெளியில வாரம். அதனால அங்கேயும் ஒரு பாத்திரம் மிகவும் அவசியமான ஆரோக்கியத்துக்கு சுத்தத்துக்கு. ஆனா மதிப்பு கொஞ்சம் குறைவுதான். ஆனா சந்திரன் மாதிரி நாமளும் பல பேருக்கு பிரயோசனமா இருக்கிறோம். அது தன்னிலே தானே ஒளி இல்லையே, அதுக்கு சூரியனிட்டு இருந்தால் ஒளி எடுக்குது. ஆனா இதவெல்லாம் அது எவ்வளவு பிரயோசிக்குது இல்ல சந்திரன் வடிவு. அப்ப அதாவது அப்பப்ப குப்பையில வராதவங்க எப்ப லீவு போட்டு போராட்டம் நடத்துறாங்களோ அன்றைக்கு தான் நம்ம வீடு வாசல் நாடுற நமக்கு தெரியும். அதுவும் கொழும்பில அது சொல்லி வேலை இல்லை. அதில் எல்லாத்துக்கும் அந்தந்த பயன் இருக்குது. வாயை பொத்தி கொண்டு கத்திரங்களை எதில வைக்க சித்தமா இருக்கிறோ செய்யும். ஆனா அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், நீ எந்த கட்டப்படி நடந்தீங்கன்னா வாலாக்க மாட்டேன், நான் உன்னை தலையாத்தான் வைப்பேன், உன்னை கீழா வைக்க மாட்டேன், மேலாத்தனை எப்பயுமே வைப்பேன். அதுல அவர் எப்பயுமே எங்களை உணவண்ண ரெடி. ஆனா நாமல் அவர் சொன்னபடி உணவன்றது நாமல் ரெடியா இருக்கிறோம். அதுல இப்படிப்பட்ட இந்த சாப்பாட்டு விஷயம் உங்களுக்கு நல்ல விளங்கோடும். ஆபிரகாம் பிறகு ஆபிரகாமில இருந்து அப்படியே நாமல் வந்து 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 கொண்டு மோசே எகிப்திலிருந்து வெளிக்கிடும் வரைக்கும் உலகத்தில் இருந்த எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிட்டவர். கர்த்தர் சொன்ன எல்லாம் சாப்பிடப்பட்டது. தெத்தமும் சில கடவுள் அறியாத குடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, தெத்த வரையெல்லாம். ஆனா கெத்தட்ட மக்கள் மட்டும் செத்தம் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்பவே நீ ஆனா செத்தத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடலாம், ஆனா செத்தம் புசிக்க வேண்டாம். அது நோடக்கு சொல்லியாச்சு. செத்தத்துக்காக நான் பழுதிப்பனாக்கள் கவனம், செத்தம் போகக்கூடாது வாய்க்குள்ள. அதுல ஆனா துன்மார்க்கர் செத்தம் சாப்பிட்டு இருப்பேன், அது வேற கதை. ஆனா கெத்தட்ட மக்கள் சாப்பிடல. ஆனா கர்த்தருடைய மக்கள் எந்த சாப்பாடும் சாப்பிட்டாங்க. நோவாட காலத்திலிருந்து அடுத்த ஒரு 1000 வருஷம் மட்டும் வச்சுக்கணும் மீறக்குறை. பிறகு ஒரு 1500 வருஷம் சோதனை காலம். கடவுள்ட மக்களுக்கு தான் படாதபாடு சும்மா தான். அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, இது செய்யாத, அது தோடாத, ஐயோ வேண்டாம், இதுக்குறாதா, இதா இந்த எண்ணெயா அந்த எண்ணெயா, வேண்டாம் 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 வேண்டாம், ஐயோ கெத்த அதுல தொட்டாலே நாங்களும் அசுத்தம் ஆயிடுவோம். ஆனா ஆண்டவர் அதை ஏன் சொன்னவர் என்றதுக்கு எங்களுக்கு சொல்லுறார். பிறகு அப்படித்தான் நான் புறஜாதிகளோட கலக்க விடாம நான் எந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினான். ஆனா இன்றைக்கு நாம வாசிச்சோம் கொர்நேலியுடைய சம்பவத்துல அந்த துப்பட்டியில இருந்து வானத்துல இறக்கப்பட்ட காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊர்வன சகல அந்த எல்லாமே அசுத்தங்களை சேர்ந்திருந்தார். ஆனா கர்த்தர் சொன்ன பேதுருவே எழும்பி சாப்பிடுங்க. அதுல ஆண்டவற்ற அந்த நோக்கத்தை அவர் எங்களுக்கு இங்க வெளிப்படுத்தினார். அது என்ன எழும்பி சாப்பிடு, அப்ப என்னத்தை நான் சாப்பிடணும், அதுவும் அவர் சரியான டைமுக்கு சரியான பசிக்கிற உணர்வு வரைக்கும் அதையும் காட்டி அங்க புறஜாதிகள் கொஞ்சம் பேர் வந்து கூப்பிடுறாங்க, வாசல வந்து நிக்கிறாங்க, இறங்கி போ, சத்தம் போடாம ஒன்றும் கேட்க கூடாது, போயிடணுமா அவங்க. அப்ப இந்த அசுத்த சாப்பிடக்கூடாது, சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த பறவைகள், மிருகங்கள், ஊர்வன யார அப்ப குறிச்சு கொண்டு நின்றது? புறசாதிகள். புறசாதிகளோட ஐக்கியம், சங்கமிப்புகள், திருமணம், உறவுகள், அவர்களோட ஃபீஸ்டுக்கு போறது, அவர்களோட ஒட்டுறவு வைக்கிறது, அவர்களோட பல விதங்கள்ல அலைஞ்சு குழஞ்சு பழகிறது, இதெல்லாம் நிப்பாட்டுறது தான் அவர் அதை செய்தவர். இப்ப சொன்ன தைரியமா இறங்கி போ அவங்களோட. அதான் பேதுரு வந்து பிரசங்கம் பண்ண தொடங்குறது முன்னுக்கு கொர்நேலியு விழுந்திருந்த சொன்னார். உங்களுக்கு தெரியும் ஜூதனுக்கு இந்த புறசாதிகளிட்ட போக்கு வரைத்து வைக்கிற விளையாட்டெல்லாம் செய்ய இயலாதென்று உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் அப்படி இல்லை. ஆனா கடவுளுக்கு ஒரு தரிசனம் காட்டினார், அதெல்லாம் சத்தப்படாம வந்துருட்டேன். அதே அசுத்தமான விலங்குகள், சாப்பிடக்கூடாத பறவைகள் என்று லேவியர் ஆகமத்திலையும் உபாகமத்திலையும் கதைச்ச விஷயம் புறசாதிகளோட தொடர்பு வைக்காத, அவ்வளவுதான். அதுக்கான பழக்கம் தான் சாப்பாட்டில் இருந்து. ஏண்டா பழக்கம் எதுல தொடங்குறது? ஒரு டீ குடிப்போம் வாங்கோ, ஒருக்கா வீட்டுக்கு வந்துட்டு போங்கோ, ஒருக்கா இல்ல இந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடியுங்கோ, இல்ல தொடங்கினா பிறகு அதுக்கு பிறகு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் அப்படி அவருக்கு கொஞ்ச நாள் அப்படித்தான் போய்கொண்டோம் பழக்கம். பிறகு அப்படியே சுத்தி இருக்க அந்தோனியார் கோயில் ஐஸ்கிரீம் பேனுக்கு ஒருக்கா போய்
அப்படியே சுத்தவருக்கோ தள்ளி நின்று இருக்கா பாப்போமே என்னண்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கச்சான் கொட்டு கூட வாரான் வரையில் என்னடா அவர் வரையில் அந்த முந்தி அப்படித்தான் நாமளுக்கு பாத்தியா அதுக்காக அந்தோனியாரோட பெருநாள் வித்த கச்சான் கொட்டையில நஞ்சு இருக்குன்ற அர்த்தம் அல்ல. இதைத்தான் நான் சொன்னேன். அது எங்களை அசுத்தப்படுத்துற தீட்டுப்படுத்துற ஐக்கியங்கள் தவிர்த்துக்கொள் அதுகள் எல்லாத்தையும் அந்த யாக்கள் வேண்டாம். அப்படித்தானே 23,000 பேர் ஒரே நாள்ல செத்துச்சு. கூப்பிட்டாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அப்படி ஒரு முடிஞ்சு என்ன ஃபீஸ்ட் ஒன்று ஃபீஸ்ட். இன்னைக்கு பொங்கல் எங்களுக்கு, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, இன்னைக்கு கிறிஸ்துமஸ், இன்னைக்கு வாணி விழா, இன்றைக்கு அந்தோனியார் ஃபீஸ்ட். ஒரு அங்கே பார்த்து சும்மா வந்துட்டு போறதானே, பிள்ளைகளையாவது கொஞ்சம் வந்து விட்டுட்டு போறதானே. ஐயோ கடவுள் எல்லாம் சரி, ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் வாரோம் நாங்கள், ஒரு பிரச்சனை சரியான பொங்கல். அடே இந்த தை பொங்கலை விட்டு போட்டு மாசியில பொங்கி கொண்டு வர சாப்பிட்றேன் நான். ஏன் தை 10ஆம் நாள் பொங்கி கொண்டு வர நான் சாப்பிட்றேன். அந்த தை 13, 14, 15 வேண்டாம். நீ மாட்டுக்கு பொங்குவ, சூரிய பகவானுக்கு பொங்குவ, பொங்கல் சாப்பிட அல்ல. நீ பொங்குனதால ஏதோ அதுக்குள்ள வந்து பேர் புகுந்துட்டேன்னு நான் சொல்ல இல்லை. நீ அசுத்தமா இருக்கிற, தேவனுக்கு பிரியம் இல்லை இந்த விஷயங்கள். அதனால நாங்கள் அதுல பங்கு பெற்றே இயலாது. மற்றபடி அந்த அதுல சாப்பாடுல எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. ஆனா நாங்கள் சாப்பிட மாட்டோம். பண்டிகையில எந்த ஒரு அழுக்கும் இல்லை, ராடுல எந்த ஒரு பிணியும் இல்லை, கணவாயில எந்த ஒரு விஷமும் இல்லை. நல்லா மூளை இருந்தா பாம்பையும் சாப்பிட்டு கொண்டா நாங்கள் இருக்கிறோம். மனுஷனுக்கு மூளை இல்லாதபடியே தான் விஷத்தை எப்படி எடுக்கிறோன்னு தெரியா, என்ன இருக்குன்றது தெரியாம எல்லாத்தையும் ஐயோ அதை சாப்பிட்றான், ஐயோ அப்படி. அதே நல்லா விளங்கினவன் நல்லா பாம்பே வராது நாமல் அவங்களோட இருந்தா. ஏன்னா வந்த பாம்புனையும் காண அவன் பிடிச்சி சாப்பிட்டு சமைச்சு கொண்டிருக்கிறான். அது நமக்கும் கறி வச்சுக்கொண்டு கொஞ்ச நாளா இருந்த நாய்களையும் குட்டிகளையும் காணையில் எங்கடா நாய் குட்டி அதெல்லாம் டோக் மீ சாப்பிட்டேன் என்னோட அடே பாவி போயில நாய் இறைச்சிகள் எல்லாம். அப்ப இனி பிடிச்சு கொண்டு இந்த வைக்கிற பெரிய டோக் மட்டும் தான் எனக்கு மிச்ச சின்ன பரடோக் ஒன்னையும் காண இல்லை. எல்லாம் சட்டிக்குள்ள வந்துட்டு இந்த தாய்லாந்துக்காரனோட இருந்துச்சு அந்த ஹாஸ்டல்ல. அப்படி அவங்க பழக்கம் எல்லாம் எப்படி எதை வெட்டணும் எப்படி போகணும். பூனையை காணையில பூனை இறைச்சி கட்மீட். ஆமா அதுகள் அவங்க சாப்பிடுவாங்க. நாம சாப்பிட்ட மீட்டுகளை சொல்றோம் இதெல்லாம் சரி. அதில் நல்ல டேஸ்டாயும் இருக்கு, அவங்களுக்கு அது சமைக்க தெரியுது வடிவா, அதில் சாப்பிடணும். ஸோ அதுல இந்த அசுத்த உணவுகள் அசுத்த பிரச்சனை வந்து புறஜாதிகளோட தொடர்பு வைக்கிறத குறைச்சுக்கோ. அது என்ன விட்டு உங்களை விலக பண்றதுக்கு நிறைய அங்க இருக்குது. அதுக்காக இந்த மாஸ்டர் பிளான். மற்றபடி சாப்பாட்டிலே ஒரு விஷயம் இல்லை. அதனால அவர் சொன்ன கர்த்தர் தேவன் சுத்தமாக்கினது. நான் தான் சொன்ன அசுத்தம் என்று, இப்ப நான் சுத்தமாக்கிட்டேன் எடுத்து சாப்பிட. இப்ப என்ன பிரச்சனை? எடுத்து சாப்பிடு. ஒரு காலத்துல நான் சொல்லி பழக்கிறேன் அது அசுத்தம் விட்டுடு. இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, எடுத்து சாப்பிடு. நான் அசுத்தம் பண்ணா அது அசுத்தம், நான் சுத்தம் பண்ணா சுத்தம், அவ்வளவுதான். நீ விட்டுடும் ஏண்டா பூமியும் அது நிறைவும் என்று கர்த்தர் சொல். இது புறஜாதி அந்த இஸ்ரவேலர்களுக்கு அது இருந்தது. அதனால அவங்க அந்த 1500 வருஷம் குறைய கிறிஸ்து மரிக்கும் வரைக்கும் இந்த அசுத்த மிருகங்களை தொடக்கூட நேராது. ஆனா தொட்டுட்டு போய் தண்ணியை குடிக்கணும், இரண்டோரும் ஆனால் அவங்களுக்கு பேரமான நுகத்தை சுமத்தின. அதான் தப்பா. இதான் பேதுருவாக்கு சொன்னாங்க இவ்வளவு பேரமடா ஐயோ தெட்ட தெரியாம இந்த நாய் டக்கண்டு ஏதாவது பட்டுட்டா பஞ்சு புரண்டு திரியும். ஐயோ அது ஓடிய தோட்டத்துக்கு நான் தலைக்கு விழுந்து கடைசி நானா தோட்டேன். அதான் வந்து என்ன தோட்ட கடைசியில இப்ப நான் போய் முழுவோணும் இல்ல இப்படி எல்லாம் செய்து இந்த ஐயோ இதுகளோட மாறிக்கிறி தள்ளி பானையில விழுந்துட்டு சரி பானையே கொண்டே கழுவி காயவை. அப்படி இல்லையா எரிஞ்சிடாத உடைச்சிடு. யோ இங்க நமக்கு பள்ளி விழுந்தா எடுத்து சோப்பை போட்டு துடைச்சு போட்டு எல்லாமே நன்றி சாப்பிட்டு இல்ல இப்படி இப்படி கரப்பான் பூச்சி அந்த பூச்சி எல்லாம் அப்படின்னு ஆம்பளை நின்று வாழ்றது இஞ்ச. அப்படிதான் அவருக்கும் பெரிய ஒன்றும் வர விடாம
ஆண்டவர் என்ன சொல்ல விட்டார்? கவன ஈனமா கூட உங்க வாழ்க்கையினுடைய காலமிலிருந்து இரவு வரைக்கும் திரும்புறான் பார்க்கிற எந்த இடத்திலையும் கவனமா இருக்கும். பாவம் நெருங்க விடையிலார். அதான் அந்த சுத்தவர பாவம் தான், சுத்தவர அசுத்தம் தான் கவனமா நடந்து வாழ்க்கையில். சில வேளையில இந்திரியம் கழிஞ்சவன் அல்லது மாதவிலக்கில் இருந்தது தெரியாம ஓடி அந்த காலம ஆமாச்சி என்று கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. அவர்மெண்ட் அசுத்தம். நீங்க சொல்லி இருக்காம இடையில வராத வராது என்று கிட்ட ரெண்டா இப்ப நாம பீரியட் பீரியடோ என்னவோ வந்து கொஞ்சம் போட்டு ஸ்கூலுக்கு போயிடும். ஆனா அங்க ஒன்றுக்கும் கொஞ்சம் இல்லை, அது நீ தள்ளி நீட்டு முதல். ஆனா செட்டு தெரியாம கொஞ்சம் அந்த பெட்டில போய் இருந்துட்டேன் முடிஞ்சானதுனால் அவனை சாயம் பேரம் வரைக்கும் போய் தீட்டு வழியில இருக்க சொல்லு. காடாவில் எனக்கு வேலையும் இல்லப்போ. எவ்வளவு நுகம் சும பேரம் அந்த வெச்சார், அவ்வளவு இறுக்கமான செக். வீட்டுக்குள்ள சரி வீட்டுக்கு வெளியில சரி. அந்த என்ன எங்களோட படிப்பிச்சார்? கவன ஈனமா இருந்துடாத. டோன்ட் பி கேர்லெஸ். கவனம் கொஞ்சம் கூட குறைவா இருந்துடாத. அசுத்தமாயிடுவ சாப்பாட்டுல இருந்து எல்லா பக்கம். அது மூன்றாவது கேஸ். அல்லது எந்த அசுத்தத்தினால ஆகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டுட்டான், பின்பு அதை அறிஞ்சோண்டால் அவனும் குற்றம் தான். அவன் பண்டிகை தொட்டவன், அது தெரியாம நான் அவனை தொட்டுட்டேன், இப்ப நானும் அசுத்தம். அப்ப என்ன சரியான கவனமா இருக்க வேணும். காலமையில இருந்து இரவு படுக்கைக்கு போய் படுக்கையிலிருந்து எழும்பி திருப்பி அடுத்த எப்பயுமே விஜிலன், விழிப்பா, கவனமா. இந்த கவனிக்கவே இந்த கதையை கலைக்கிற என்றா நீ குற்றவாளி, குற்றவாளி. சோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு கேஸ் ஆண்டவர் காட்டினார். இது என்ன? sins of carelessness. கேர்லெஸ். கணக்கிட கூட்டல் அடையாளமா கழித்தல் அடையாளமாண்டு தக்கண்ட அவசரத்தில் நாம செய்து கொண்டு போன விதத்தில் செய்ய மாறி போயிட்டோம். அதுதான் சொல்ல கேர்லெஸ். கேர்லெஸ் தெரியும் நமக்கு, ஆனா கேர்லெஸ் கவனை. அதில் பழச்சாருக்கு பழச்சோறு என்று எழுதினார். பழப்பானையா பழப்பாகுவுக்கு ஒரு ஆள் பழப்பானை என்று எழுதி வச்சார். என்னோட பானையும் பாகுவும் டீச்சர் புலவோட்டாப்பா உனக்கு தான். அதன் கேர்லெஸ். அது பானையா பாகுவா என்றது கேர்லெஸ். கேர்லெஸ் நெக்லிஜென்ஸ் சொல்லலாம். அதுல ஒரு அலட்சியம். அது தெரியும், அது தெரியும் நமக்கு, அது தெரியும். ஆனா செய்ய வழி எழுதுகல. அதான் இருக்கிறது. அது தெரியும், அது தெரியும் என்றபடியால செய்ய வழி எழுதாட்டி பிரச்சனை. கேர்லெஸ், நெக்லிஜென்ஸ், அலட்சியம். அந்த பாவங்கள்லாம் இந்த 5ஆம் அதிகாரத்தில் கதைப்படுது. நாம எவ்வளவு பாவம் இப்படி எங்கள் அசுத்தம் இருக்குது. 10 கட்டளை தேவைப்படுத்துற 1ஆம் கற்பனை இருந்து 10ஆம் கற்பனை வரைக்கும் தேவைப்படுத்துறவைகள் எவைகள் என்று நமக்கு பைபிள்ல எவ்வளவு விஷயம் ஆண்டவர் கதைச்சிருக்கிறார். அது ஒவ்வொன்றையும் கவனமா யோசிச்சு நடக்க 1ஆம் கற்பனையை யோசிச்சு 4ஆம் கற்பனைக்கு வர 1ஆம் கற்பனையில 48ல 24 மறந்து போச்சு. அத திருப்பி அதை யோசிச்சு 2ஆம் கற்பனை தேவைப்படுத்துறது என்ன? எவ்வளவு செய்ய வேண்டிய விடயங்களை நாம ஒரு நாளையில செய்யாம போறோம். செய்ய வேண்டிய நன்மைகளை எவ்வளவு நாம செய்யாம போறோம். செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாம போறதும் பாவம் தான். அந்த பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்ற அது அவன் அக்கிரமக்காரன். எங்க பரிசுத்தம் பண்றது அதுதான். அதனால எனக்கு நான் கவனிக்கேன் என்று கதைச்சிடாத. அது அதனுடைய அக்கிரமத்தை நீ சுமப்ப. கடவுளே நாம எங்க திரும்பணும் என்று நமக்கே இப்ப தெரியல. திரும்ப வேண்டிய ஒரு இடம் கிறிஸ்துதான். அவர்கிட்ட போய் ஆண்டவரே 1ஆம் கற்பனை தேவைப்படுத்துறதுகள் என்னன்னு யோசிக்கல எனக்கு தெரியாம கிடக்குது. அப்புறம் அதை என்ன செய்திருக்கணும் என்றது செய்த நான் விட்டுட்டேன். ஆண்டு எவ்வளவு ஆண்டர் எனக்கு பிரச்சனை. ஆண்டரே நான் எவ்வளவு அப்ப
சிம்பிளா ஒத்துக்கொள்ளணும், நான் செய்ய வேண்டிய எவ்வளவு நன்மை செய்யாம விட்டுட்டேன், மன்னியும் என்ன சரியா, என்ன அப்படி ஒரு நன்மை செய்யாம விட்டாரு என்று யோசிச்சுப்பார். அதை யோசிக்கிறதுக்கே நமக்கு பாவர்க்கைக்கு டைம் எடுத்துரும் அன்றைக்கு. அப்ப என்ன 10 கேட்பாரு தேவைப்படுத்துறது எடுத்து அன்றைக்கு ஒருக்கா ஃபுல்லா பார்க்க வேணும். இதெல்லாம் தனி ஜபங்கள்ல செய்யறாது, ரகசிய ஜபங்களை இதெல்லாம் செய்யறாது. அதுல பல நெக்கிரிகளோ எல்லாருக்கும் ஞாபகம் வரும், கடைசி வரைக்கும் இல்ல, சாகும் வரைக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள். நல்லாலும் கடவுள் புதிய உடன்படிக்கையில இந்த சாப்பாட்டு விஷயத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்து போட்டேன். மற்றது இந்த தீட்டு மாசு துடாக்கு கிடாக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டார். வேணாம் 10 கேட்பேன், அதான் இந்த மெயின். அந்த உடன்படிக்கையின்படி ஒழுங்காவா அதுல தேவைப்படுத்துறத கவனிச்சுக்கோ, தடுக்கிறத செய்யாம. தடுத்தா அது முதல் 4ஆம் அதிகார பாவம், அதை செய்துட்டோம். தேவைப்படுத்துறத செய்யாம விட்டா 5ஆம் அதிகாரத்தில் விடுகிற பாவம். அதுல இந்த பாவங்களுக்கும் யாரு பரிகாரம்? கிறிஸ்துவே. ஏன்னா மனுஷனால பாவ சுபாவத்துல எங்களை சூழ நெருங்கி இருக்கிற இந்த பாவங்களால நாம் எந்த பக்கம் திரும்பினாலும் அசுசிப்படுறோம். கட்டாயம் ஒவ்வொரு நாளும் அது நம்ம குடும்பத்தில பிள்ளைகளோட படுற அசுசி, நம்ம பெற்றாரால படுற அசுசி, ஒரு ஆளை பிச்சு தின்றால படுற அசுசி, அது ஏதோ ஒரு விதத்துல இருந்தா போல அசுசி தொடங்குது. எது நாம அளவுக்கு மிஞ்சி நாம கோவப்பட்டதா அசுசி, தேவையில்லாம வார்த்தை பிரியவங்க விட்டதா அசுசி. ஆண்டவர் இன்றைக்கு தான் நல்லா இருக்கணும், இன்றைக்கும் பிரச்சனை. செய்ய வேண்டிய கடமையை செய்யாம விட்டுட்டேன். சாந்தமா கதை என்ன ஆண்டவர் சொன்னா நாம பதறி பேசினார் அசுசி. செய்ய வேண்டிய நன்மை அது, அதை தேவைப்படுத்தினதை செய்யல. ஆயால அதுகள்லாம் நாங்கள் சொல்ற இந்த கவனையின் அப்ப இவ்வளவு கவனமா நாம எல்லா நேரத்திலும் இருக்கணும்டா அவற்ற பலன் தேவை. கிறிஸ்து எங்களுக்காக 24 மணித்தில பரிந்து பேசாம இருக்கிறா, இல்லாட்டி கடவுள் நம்ம தன் கோபத்தை கொட்டுவேன். அதனாலதான் நற்செய்தி இந்த 5ஆம் அதிகாரம் காட்டுவது இதான், கிறிஸ்து தான் அவன். கிறிஸ்து இல்லாம அந்த அசுத்தம் போவார். நீ எவ்வளவு தூய்மையா வாழப்பார், கால் தீட்டுப்பட்ட, ஐயோ நான் முழுகிட்டேன், கால் தீட்டுப்பட கழுவுறேன். கால் தீட்டுப்படாம ஒரு நாள் நாம கடக்கையிலாது செய்யவன். சில வேளையில் நாம 4ஆம் அதிகார பாவம் அறியாமையால மீறக்கூடாத செய்யாம நாம் சில வேளையில் அரட்டாருவோம். ஆனா செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம விட்டாலும் அக்கிரமம் தானே. இந்த சொல்லு அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். அவன் குற்றவாளி 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 குற்றவாளி. எந்த பக்கம் திரும்பி எங்க வாழ்றது? கிறிஸ்து மட்டும்தான் வாழ்க்கை. அவருக்குள்ளார மட்டும்தான் நாம இந்த அசுத்தங்கள் எல்லாம் போகிறதுக்கு அவர்கிட்ட போய் கெஞ்ச வேணும். ஆண்டவரே அப்ப என்ன தேவை நமக்கு? குயிக்காக பகுத்தறியத்தக்க தீவிரமான பகுத்தறிவு தேவை. இந்த விஷயம் என்ன என்று சொல்றதுக்கு அதை டக்கண்டு நாம சுதாரிக்கிறதுக்கு எங்களுக்கு கேட்டாலும் அதை தேரும். ஏன்னா அது உமக்கு பயப்படுற பயத்தான் கேட்கிறேன்னா, உமக்கு பயப்படுற பயத்தின் நிமித்தம் எனக்கு குயிக் டிசர்ன்மெண்ட், எனக்கு தீவிரமா விஷயத்தை பகுத்தறிக்க எனக்கு உதவி செய்யும் என்று மண்டாடும். இல்லாட்டி நாம பகுத்தறிகிறது தாமதிக்கும் என்றால் குற்றவாளி தான். அந்த கணப்பொழுதுல பிளஸ் மைனஸ் டக்கண்டு முடிஞ்சு போச்சு. சரி இந்த ஸ்பீட் மெட்ஸ் எல்லாம் செய்து வாக்க தெரியும். அது கட்ட 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 2 நிமிஷத்துல அவளை கணக்கு செய்யணும்டா கணக்கு கை வாய் மண்டை எல்லாம் பேருது. அது போன ஓட்டுல அவன் 2 கூட்டலுக்கு அடுத்த ஒரு கழித்தல் அடியாரத்தை போட்டு அடுத்தது கூட்டல் காட்டிட்டானோ நாம பிழைச்சோமா இருந்து மிச்சமெல்லாம் பிழைச்சிடும். ஐயோ போச்சு போச்சு போச்சு. அப்ப என்ன தேவை? தீவிரமா பகுத்து அறிகிறதுக்கு டக்கத்துல மூட வேலை செய்யும். அது கடவுள்கிட்ட கேட்டு மண்டாடுறோம். நாளா செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு தீவிர பகுத்தறிவை தேவை. தீவிர பகுத்தறிவை தேவை. இதால சில வேளையில நமக்கு டக்கண்டு பிடிவராட்டியும் சபை கூடி வர்றதுக்குள்ள சபையினுடைய மக்களோட நாம தொடர்புகளை தொடர்ச்சியா வச்சிருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா ஒரு ஆளுடைய ஆவிக்குரிய பகுத்தறிவு அது அதனுடைய வளர்ச்சிகள் வித்தியாசப்பட்டு இருக்குது. அப்ப அதுல நல்லா பழகினாக்கள் ஒருவன் ஏதாவது ஒன்றில் அகப்பட்டா ஆவிக்குரியல நீங்கள சாந்தத்தோட மீட்டுக் கொள்ளுங்க.
ஏண்டா நீ செய்ய வேண்டிய நன்மை செய்யாம விடுறாங்க, குற்றம் மனம் திருப்பா செய்யா என்று சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். நாமல் அதுல விட்டுட்டோமோ அறிய வரையும் வரைக்கும் அந்த அக்கிரமத்தை நாம கடவுள் வைப்ப நாமல் என்ன செய்யறது என்று தெரியாம அதனால இந்த தேவ பக்தியில போராட்டத்திலிருந்து முதிர்ந்த ஆக்களுடைய ஆலோசனைகளும் எப்பயுமே அந்த ஜபங்களும் தேவை நமக்கு. அதுக்குதான் சபை கூடி வருவேன் அவர் செய்யாம, அதுக்காகத்தான் குடும்ப வாழ்க்கையினுடைய விஷயங்களை நாம ஜபத்திலையும் காரியங்களையும் பகிர்ந்து கொண்டு அதுக்காக மண்டாடுகிறோம். அதெல்லாம் ஒழிக்க கூடாதுன்னு சொல்றது. உன் சவரனுக்கு ஒழிக்காயாகும். ஏன்னா பகுத்து தீவிரமா பகுத்தறிகிறது எல்லாருக்கும் இல்லை, அது வளர வளர்தான் வர்ற விஷயங்கள். ஆனா அக்கிரமத்தில் அகப்பட்டா கடவுளுடைய ஆசீர்வாதம் தரப்பட்டு கொண்டு இருக்கு. ஆசீர்வாதம் நான் பாவம் செய்யல உனக்குத்தானே அது பகுத்தறியவே தெரியல. இந்த மென்ன பாவத்துல கிடக்கிற நீ எத்தனை நாள் அதே விஷயத்தை செய்து கொண்டிருக்கிற. கத்தருக்கு சித்தமானால் என்று சொல்லிக் கொன்றதிலே பாவம் பின்னுக்கு இருக்கலாம். ஏன்னா கத்தர சித்தம் நீ தானே செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம கத்தருக்கு சித்தமானான்னு சொல்லுற. உனக்கு கொடுக்க திராணி இருந்தும் வந்தவர்கிட்ட இல்ல போய் நாளைக்கு வாண்டு சொல்லுற கத்திரி சித்தம் நாளைக்கு பார்ப்போம்டா. இதுல என்னடா கத்தட்ட சித்தம் உனக்கு தானே தெரியல என்ன சித்தம் நீ சொன்ன கத்தட்ட சித்தம் சொன்னதே பாவம். அங்க நீதிமொழி அதுதான் சொல்லுது. அதனால அந்த பாயிண்ட் அதுதான். நாம God willing கத்தருக்கு கத்தட சித்தம் என்னன்னு பௌத்தாரிக்கன் முதல் அது சித்தமா இல்லையா அது உனக்கு விளக்கு இல்லையா? அதை விளங்கினாக்கோட படிக்க கதை கதைச்சுட்டு டிசிஷன் எடு. அதோட போல டிசிஷன் எடுத்தா பிறகு நான் நெச்சனு புரியனா அக்கிரமத்தை சும அதுகளுக்கு தான் கிறிஸ்துவே நமக்கு அந்த அடியை குறைக்கிறதுக்கு கத்த கிறிஸ்துவே நான் இனிமேல் கவனமா இருக்கிறதுக்கு எனக்கு பிள்ளை தேரமென்று கேட்கறதுக்கு என்ன நாம சில மண்டல குற்றம் இல்ல கவனம் சில வேளையில வந்த கல்லங்கினாத்தான் இனிமேல் கவனமா இருப்பாங்க. இந்த மதியினம் போடுமா முதுகில கொடுக்கணும். அதை விட்டா அந்த அந்த கவனையும் பெருக தொடங்கிடும். அதனால நாங்களே அந்த பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் சிம்பிள் விஷயம், ஆனா கவனையினம் வேண்டாம் எடுக்கக்கூடிய சிம்பிள் 100 மார்க்ஸ் இல்லாம போகுது. அதுல எவ்வளவு விஷயம் பாதிக்கப்பட போகுது. அதெல்லாம் ஒத்துக்கா கொடுத்தா கவனம் தருவன் அப்பாண்டா சரி விளங்கு. இது மாதிரி ஆண்டர் நமக்கு தருவன் உனக்கு கவனம் என்று நமக்கு விளங்கு நீ கவனமா இருக்கணும். தேவனும் பல விஷயங்களுக்கு எங்களை சரிப்படுத்த இதுகளை அனுமதிக்க நம்ம கவனத்தை மீறி. ஆனா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அதுக்கு தான் நமக்கு தேவை. அதுல கிறிஸ்து விட்ட நாம நாளாந்தம் பாவ ஓடி அடைக்கலம் பூரத்துக்கும் பாவ மன்னிப்பு தனிப்பட்ட ஜபங்களை நாம கேட்கறதுக்கும் இந்த 5ஆம் அதிகாரமும் மிக முக்கியம். நமக்கு என்ன செய்ய வேண்டிய நன்மைகளை 1ஆம் கற்பனை தேவைப்படுத்துவது என்ன, 2ஆம் கற்பனை தேவைப்படுத்துவது என்ன, 3ஆம் கற்பனை தேவைப்படுத்துவது என்ன, 4ஆம் கற்பனை தேவைப்படுத்துவது என்ன, அதுகளை வடிவா இருந்து வாசிச்சு வசனங்களை தட்டி இதா இதுக்குள்ள இருந்து வருது என்றதை நாம விளங்கிக்கொள்ள. அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு கற்பனை நாம படிச்சாலும் 7 நாளும் 10 கற்பனையும் முடிக்கிறார். ஐயால எவ்வளவு நாம தனிச்சபத்துல டைம் நாம் எடுக்கப்போம் அப்படி இல்லை. அதை இருந்து யோசிச்சு இதுல என்ன பாவம் எங்க கடவுளே இப்ப அன்றே மந்தி மறுக்கப்படுற இதுவரைத்தான் நாம ரகசியம், அதாவது மறைவான பாவம் நம்ம கண்ணுக்கு மறைச்சு போச்சப்பா. மறைவான மத்தியாக்கள் மறைஞ்சு நான் செய்த பாவம் இல்ல எனக்கே மறைச்சு போச்சப்பா பாவம். தாவீது ஜெபிச்சான் 19 மறைவான பாவங்களுக்கு என்ன விலக்கி காத்தணும். ஐயோ ஐயோ இது எனக்கே விளங்கையில இந்த பாவம். நாம பல சந்தர்ப்பத்தில் எனக்கு நியாயமானது எனக்கு கடவுள் வந்திருக்கிறது நான் பாவிக்க எனக்கு உரிமை உண்டு என்றெல்லாம் நாம யோசிச்சு நாம பயன்படுவோம். இது டூ மச், இது துஷ்பிரயோகம். உனக்குத்தான் உண்டாக்குத்தான் உனக்குத்தான் தரணும். அதுக்காக நீ நினைச்சதெல்லாம் வாங்கலாம் அந்த காலத்துல. அல்ல நீ நினைக்கிற நேரம் எல்லாம் சாப்பிடலாமா அதுல, அல்ல நீ நினைக்கிற மாதிரி அதை அனுபவிக்கலாமா? நான் சொல்ற மாதிரி எனக்கு விருப்பமான மாதிரி அனுபவிக்கணும். பல நேரங்கள் நாங்கள் கத்தனை ஆசிர்வதிக்க சொல்லிக்கொண்டு நாங்கள் நல்ல உக்கிரானக்காரர் இல்லாமல் ஆகிறோம். அதுவே செய்ய வேண்டிய நன்மைகளுக்கு எதிராக போகுது. இன்னொருவனுக்கு அது நன்மை, நாமல் அந்த நன்மையை நாமல் மறைச்சு நாமல் அனுபவிக்க பார்க்கிறோம். அது கடைசியில தீமை ஆகிறது. நாமல் எங்களுக்கு கத்திருந்த வளங்களை அனுபவிக்கிறதிலேயே நாமல் பாவம் செய்கிறோம். கவனமாய் அதெல்லாம் கவனமாய்தல் இருக்க வேணும்.
அயல சரியான கவனமா நாம கவனம். கணவன் மனைவியினுடைய சம்யோகங்கள் இதுகளெல்லாம் ஆண்டவர் பல விஷயங்கள் தடுத்து இருக்கிறார். அதனால கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கத்தான் அவர் அதுக்காக எல்லா நாளும் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதிர்பார்ப்பியோ அங்க பிழைச்சு போகுது. அங்க பிழைச்சு போகுது விஷயங்கள் எப்படி போகுது? இல்ல என் மனைவியோட சந்தோஷமா மனைவியோட சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அது நாளாந்தம் நெடுகை இல்ல. பிறகு உண்ட வேலை உண்ட தொழில் உன்னுடைய முயற்சிகள் இதுகளுக்கெல்லாம் அதை சிந்திக்கிறதுக்கு எப்ப டைம் உங்க பிறகு எங்க போகுது? பிள்ளை வளர்ப்பதற்கு எங்க? அகில நாங்கள் கத்தருக்கு தந்த வளம் நம்முடைய இச்சையை தீர்க்கிறதுக்கு அதை மூடலா கொள்ள வெளிக்கிற பாவம் செய்ய வேண்டிய நன்மையை யாருக்கு என்ன மனசுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நான் செய்யாம போறேன். மற்ற பக்கம் ஐயோ எனக்கு இயலாது நான் ஒன்றுமில்லை எனக்கு இது சரியான வேலையா கிடக்கு இப்படியே மனுஷனை அப்படியே தள்ள வைக்க மனுஷனுக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்யாம போற. அதனால பல விஷயங்கள் இதெல்லாம் நம்ம லெஜிட்டிமேட் இதெல்லாம் வேதபூர்வமாக நமக்கு நியாயம் அனுபவிக்க அதிகாரம் கடவுள். ஆனா எல்லாம் எல்லா நேரத்திலும் தகுதியா இருக்காது. தகுதியா இருக்க வேண்டியது திருமண உறவுகளையும் அதுக்கான ஏற்ற வேலைகள் சூழல்கள் அதனுடைய அளவுகள். நாங்கள் கவனமா அகில சொல்றோம். இந்த மாதிரியான பாவங்கள் நாம பாவம் செய்யாமல் செய்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டிய நன்மைகளை விட்டு போட்டு அதனால பல பேருக்கு தீமையும் பிரச்சனைகள். கவனம் பிள்ளைகள் வளர்ப்பில பிள்ளைகளுக்கு நன்மை செய்யறோம் நினைச்சு நாம பிள்ளைகளுக்கு அவங்களுடைய கவன ஈனத்தை கூட வளர்த்து கொண்டிருக்கலாம். அவனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா கட்டதார வளங்களை நாம உக்கிரானக்காரர் இல்லாம பயன்படுத்த அதுக்கு வீண் விரயம் செய்யாம நாம தடுக்கலாம். அதனால சில விஷயங்கள் நாம சட்டியா எல்லாத்தையும் நாம கவனிச்சு எங்களுடைய டைம்களை பிள்ளை வளர்ப்புகளை எல்லாம் நாம நேரங்கள் ஒதுக்கீங்க எங்களுக்கு பல விஷயங்கள் சரிப்பட வேணும். எங்கட வளங்கள் விரைவா போகாது. காசு சும்மா வெளியில போகாது. அவசியமானதுக்கு தான் போகும். அதுகளுக்கு ஏற்ற விதத்தில் கடவுள் எங்களுக்கு பிறப்படுத்த. அப்படி இல்லாட்டி நாம பாவம் செய்கிறோம் இருந்து மினக்கட்டு அவங்க என்ன செய்யறாங்க என்ன படிக்கிறாங்க எப்படி போகுது படிப்பு எனக்கு சொல்ல சரி நானும் படிச்சேன் நானும் கொண்டு இது வரைக்கும் ஓ லெவலா 10ஆம் ஆண்டா சரி இந்த கணக்கா 6ஆம் ஆண்டு கணக்கா கொண்டு வர செய்வோம் என்று நாம செய்து பார்க்க நேரத்தை ஒதுக்காட்டி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நாம செய்யாம விட்டு அதுக்கு பிறகு நாம வேற செலவுகளுக்கு நாம எடுத்து அனுப்பி டியூஷன் எல்லாம் போட்டா என்ன செய்யறோம்? கெட்டிருந்த வளங்களை துஷ்பிரயோகம் செய்ய வலிக்கிறோம். நாம நினைக்கிறோம் பிள்ளைகளோட படிப்புக்காக செலவழிக்கிறேன் என்று. ஆனா மற்ற பக்கம் பாவம். ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் நாம சரியா பிள்ளைக்கு நன்மை தருவதற்கு பயன்படுத்து. உண்மையில எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது, அதுக்கான வளமே இல்லை, எங்களுக்கு உண்மையில தெரியாது அது நியாயம். நாங்கள் அதுல பிள்ளை என்று சொல்லிக் கொடுக்க ஏழுமான விஷயங்கள் இருக்கத்தக்கதாக நாமல் டியூஷன்ஸ் என்று யோசிச்சா அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நாமல் செய்யாம வரலாம். அந்த வளங்களை நாமல் மேலதிகமா செலவழிக்கிறோம். கர்த்தர் அத குற்றம் என்று சொல்ற குற்றம் இப்படி யோசிச்சு பார்க்க வழிகட்டா நம்ம 24 மணி நேரத்தை எப்படி நம்ம வீட்டாட்ட கடமை மேனேஜ் பண்றோம் என்றுதான் விஷயம். கிறிஸ்துதாமே தம்முடைய பலியால எங்களுக்கு நாம விரைவாக இதுகளை பறிஞ்சு கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல பெருகையும் இது இவ்வளவு நாளும் செய்த பாவங்கள் இந்த நாம செய்யாம விட்ட நன்மைகள் இந்த மனுஷிக்கு இந்த புருஷனுக்கு இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றாருக்கு எல்லாம் நாங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டிய ஆக்களுக்கு செய்யாம வர்றது பாவம் தானே. அதானே நல்ல சமாரியன் கதை. அப்படி பல பாவங்கள் நாம பாவம் தெரியாமலே நாம செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவால மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் உசிரோடு இருக்கிறோம். அதனால கவனமா நாம இனி எங்களோட
தனிப்பட்ட ஜெபங்களையும் ஒழுங்குபடுத்தி கிறிஸ்துவ பிடிச்சு நாமல் இந்த தனிப்பட்ட ஜெபங்கள்ல எங்களுடைய அந்த 10 கற்பனைகள் தேவைப்படுத்துகளை கவனமா வாசிச்சு பார்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றையாவது யோசிச்சு அந்த ஒரு கட்டளையாவது வாசிச்சு அதை தியானிச்சு நாங்கள் மறைவான பாவங்கள் இருந்து காக்கப்பட கர்த்தர் கிருபையா இருப்பார். ஆமென், ஆமென்.